வாலிபர்களை கேட்டா பாஸ்டர், ஒரு வாரம் நானு ஒரு காலத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன், உயிரை கொடுத்து லவ் பண்ணேன். ஆனா அந்த பொண்ணு என்னை ஏத்துக்கல. அதுக்கு பிறகு மனம் உடைஞ்சு பிரேக்கப், லவ் ஃபெயிலியர் எல்லாம் முடிஞ்சு போயிட்டு ஆண்டவர் மனம் தெரிஞ்சு ஏத்துக்கிட்டேன் பாஸ்டர். ரொம்ப சொன்னி ஐஸ்வரா ஹல்லேலூயா glory to God hallelujah. சொன்னா எல்லாம் சரிதான் பாஸ்டர். இப்ப ஆண்டவர் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன், நல்லா ஆண்டவர் பாட ஆரம்பிச்சிட்டேன், எனக்குள்ள ஆண்டவர் திரும்ப வச்சுக்கிறார், தாளம் வச்சுக்கிறாரு. இப்ப அது தான தேடி வந்து பாஸ்டர். இப்ப அது போன் பண்ணி உன் அன்பை புரிஞ்சுக்காம போயிட்டு இருந்தோம், நான் இப்ப உன்னையே மனம் முடிக்கலாம்னு வந்திருக்கிறேன், என்னை ஏத்துப்பியும். அவன் சொல்றான், அது தம்பி மாட்டிக்காத என்ன. அவன் சொன்னா, இல்ல பாஸ்டர், என் ஜபத்தை கேட்டு கத்தர் கண்ணீரை கேட்டு எனக்கு மறுபடியும் கொடுத்துட்டு அவன் நாசமா போனே. உனக்கு அந்த ஆர்டர் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தாலும் உள்ள கூப்பிட மாட்டார். அதை விட மேலடா என் கதையை சொன்னேன், என் கதையை சொல்லி தூக்கி போட்டு வந்ததெல்லாம் சொன்னேன். அதனால நீ ஜபம் பண்ணதுக்கு பிறகு அது தானா தேடி வந்தா கத்தர் கொடுத்து நினைச்சுக்காத. உன்னை ஜப ஜீவியத்துல தள்ளி விடுறது பிசாசு கொடுக்குறான்னு நினைச்சுக்கோ. ஜாக்கிரதையா இருந்துக்கப்பா, ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவியானவர் நன்மையோ தீமையோ, கஷ்டமோ நஷ்டமோ, சந்தோஷமோ துக்கமோ, முதல்ல யார்கிட்ட போகணும்? அல்லேலூயா.